இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த புடவை வித்துட்டு தான் நினைச்சனே. ஏய், விஜய் ஃபோனுக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? அவங்க கிளம்பிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி போற டோல்கேட்ல வச்சு தூக்கிடு. யாரு கிளம்பிட்டா? போற டோல்கேட்ல வச்சு யாரு தூக்க சொல்றா? யார பத்தி பேசுறா? களவாணி பாய் உள்ள வேலைய ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? ஏய், அத்த அத்த, ஏய் வரண்டா ஏன் கத்துற? இரு வர. ஆடி அஸ்திட்டு கொஞ்சம் சீக்கிரம் வா. ஏய் இருடா, வந்துட்டு இருக்கல. என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? வீட்ல இருந்து யாரெல்லாம் வெளிய போயிருக்கா? அண்ணன் வெளியே போயிருக்கு. அப்புறம் கார்த்தி பிருந்தாவை கூட்டிட்டு போயிருக்கா. அப்பா எங்க போயிருக்காரு? அண்ணன் அண்ணன் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்குடா. இவரு வேற நேரங்காலம் தெரியாம கோவத்தை காமிச்சுக்கிட்டு. உங்க அண்ணன் சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே கிடையாதா? டேய் என்னடா அவசரம்? ஏன் நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் நான் போன் பண்ணா எடுக்க மாட்டாராமா? சரி இரு இருடா, நான் பண்ணி பாக்குறேன். இரு. சொல்லு வள்ளி. நான் நீ எங்க இருக்காரு? இருடா, நீ இப்ப எங்கனா இருக்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்கேன். அவன் எதுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்? அது நீ எங்க இருக்கன்னு கேக்குறதுக்கு தானே போன் பண்ணா. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியாதா? ஒழுங்கா டயத்துக்கு வந்து கைது போட்டு போ சொல்லு. சரி நான் சொல்றேன். என்ன கேட்டதுக்கு ரொம்ப துள்ளி குதிக்கிறாரோ உங்க துரை? டேய் சும்மா யானு துரைக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான். ஆமா, அவர் துரை தான். எம்டன் துரை. கார்த்தி எங்க போனா? கார்த்தி பிருந்தாவை காலேஜ்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கான். அந்த வேலையை முடிச்சிட்டு அவன் நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரேன்னு சொல்லிருக்கான். காலேஜ்ல இருந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரான்னா அப்ப அவன் தான் போரூர் வழியா வரணும். சரி வா. என்னடா பாரு, போனை கையிலேயே வை. எப்ப கால் பண்ணாலும் அட்டன் பண்ணு. சரி வா.